பிரச்சனைகள் சமீப காலமாக தமிழகத்திலே குறிப்பிட்டு ஒரு பெரிய தலைவராக முன்வைக்கப்படுகிறது. தமிழ் இனம் அல்ல என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதற்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள், தமிழ் முன்னோர்கள் நாம் இனமா இல்லை சமுதாயமா என்பதை தெளிவுபடுத்துவதற்கு உண்டான காரியத்திலே உடனடியாக ஈடுபட்டார்கள். என்று சொன்னால் திராவிடம் தான் இனம், தமிழ் சமுதாயம் என்ற ஒரு முன்வைக்கப்பட்டு திராவிடர்களுக்குள்ளே தமிழர்கள் உள்ளடங்கியவர்கள் என்ற வாதம் 2 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே பேசிய ஒரு கூட்டத்திலே இருந்து நேற்று காலையிலே பத்திரிகை வந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தமிழருக்கு இன அடையாளம் இல்லை என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்ற பொழுது எப்படி ஈழத்திலே தமிழர்களுக்கான தனி ஈழம் பெறுவதற்கு உங்களுக்கு அவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள்? எனவே மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் மட்டுமல்ல, அறிவு சார்ந்த ஒரு கொள்கை சார்ந்த ஒரு பிரச்சனை தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழர்கள் ஒரு இனமா, மொழிவெளி இனமா இல்லையா, நிலவெளி இனமா இல்லையா, இனவெளி தமிழர்கள் இனமா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை என்று சொன்னால் திராவிடர்களும் தமிழர்களும் ஒன்று என்று சொல்லுகின்ற ஒரு சூழலை ஏற்படுகின்ற பொழுது திராவிடர்களுக்குள் தான் தமிழர்கள், ₹1 தான் ₹6 அடங்கி இருக்கிறது, தமிழர்களுக்கு என்று தனி முகம் இல்லை, தனி அடையாளம் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ஈழத்திலும் தனித்தமிழகம் பெற முடியாது, தமிழகத்திலும் தனித்தமிழகம் பெற முடியாது. எனவே இதை பற்றிய ஒரு கருத்து விரைவிலே தமிழகத்திலே ஒரு ஆய்வாக, ஒரு விவாதமாக, தொடர் பிரச்சனையாக எழுப்பப்பட வேண்டும். இதற்கு உண்டான முன்முயற்சியை தமிழ் அறிஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன். மேலும் இங்கே தமிழகத்திலே மட்டும், ஈழத்திலே மட்டுமல்ல, உலகத்திலே மலேசியாவிலே, பிஜி தீவிலே, கயானாவிலே, ஆப்பிரிக்காவிலே 80க்கும் மேற்பட்ட நாடுகளிலே, அண்டையான பெங்களூரில், பம்பாயில், ஹைதராபாத்தில், டெல்லியில் தமிழர்கள் 3ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள். இந்த தமிழகத்திலேயே நீ தமிழன் என்ற அடையாளம் இல்லை, உனக்கு திராவிடம் என்ற முத்திரைதான் உண்டு, அதுக்குள் தான் நீ அடக்கம் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியில் நடந்து வருகிறது. எனவே இதற்கிடையே தமிழிடத்திலே ஜாதிய வேறுபாடுகள், மத வேறுபாடுகள், கட்சிகளால் பிளவுண்டு நிற்கக்கூடிய நிலைகள், ஊருக்கு ஒரு வேறுபாடுகள், இவைகள் அனைத்தையும் கலைந்தாலுடைய தமிழர்களுடைய இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கலைந்தொழிவதற்கு உண்டான ஆக்கப்பூர்வமான அடிப்படை பணிகளை செய்தாலுடைய இங்கே தமிழர்கள் அனைவரும் ஜாதியற்ற தமிழர்களாக, வீதியற்ற தமிழர்களாக, கட்சியற்ற தமிழர்களாக, மதமற்ற தமிழர்களாக அனைவரும் ஒரே இனமாக உருவெடுக்காமல் ஈழத்திற்கும் விடுதலை வராது, தனி ஈழமும் பெற முடியாது, வேறு எங்கும் அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். எனவே ஈழம் இனிமேல் தனி ஈழம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது இந்த மண்ணிலே இருந்து உதவிக்கரம் நீட்டப்படாமல் அது எதிர்த்து எந்த வாய்ப்பும் கிடையாது. எனவே நாம் ஈழத்திலே 3 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் முள்வேலிலே முடங்கி கிடக்கிறார்கள். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் உயிரோடு கொல்லப்பட்டார்கள், முள்வாய்க்காலே புதைக்கப்பட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருப்பது எந்த நியாயமும் கிடையாது. அங்கே அந்த மக்கள் தங்களுடைய அடையாளத்தோடு, தமிழ் இன மொழி அடையாளத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான உதவிக்கரம் இந்த தமிழ் மண்ணிலே இருந்துதான் செல்ல வேண்டும். எனவே அதற்குண்டான உதவிக்கரம் நீளப்பட வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக, ஆத்மா பூர்வமாக, மனப்பூர்வமாக என்னுடைய அடையாளம் இனிமேல் ஜாதி அல்ல, கட்சி அல்ல, ஊர் அல்ல, மாவட்டம் அல்ல, தமிழர் என்ற அடையாளத்தோடு நாம் அனைவரும் ஒன்றுதான் ஈழ விடுதலைக்கும் அச்சாணியாக அமையும். இங்கே தமிழர்கள் விடுதலைக்கும் அதுதான் ஆதாரமாக அமையும். உலக தமிழர் அனைவருக்கும் அதுதான் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதுதான் தமிழர் கூட்டு அமைப்பினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு